வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா பன்னீர் 65 செய்யலாங்க. சிக்கன் 65 மாதிரி நாம் இன்றைக்கி பன்னீர் 65 செய்ய போகிறோம். நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க இந்த மாதிரி பன்னீர் செஞ்சு சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பன்னீர் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இன்றைக்கி நம்ம பன்னீர் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் இதுக்கு நம்ம மசால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவுங்க, சோள மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் எடுத்துக்கலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாங்க. நல்லா கொஞ்சம் கெட்டி தயிராக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துட்டு 1 டீஸ்பூனுக்கு சில்லி காப்பி பவுடர் எடுத்துட்டு ஒரு 1/2 லெமனை நம்ம அதில் புழிஞ்சி விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நம்மளுக்கு மேரினேட் பண்ண போகிறோம் நம்ம இப்போ ஒரு 1/2 ஹவர். ஸோ அந்த அளவுக்கு தான் இது தண்ணி ஊற்றி நம்ம எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி ஸ்லைஸாக பார்த்திங்கன்னா கட் பண்ண பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இது ஒரு 1/2 மணி நேரம் நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறி ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு பன்னீர் 65க்கு பன்னீர் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நான் ஆயில் போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சுங்க. இதில் நம்ம இப்போ பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றா ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு பன்னீர் 65 நல்லா கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒத்தியாக நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தடவை 2 தடவை திருப்பி விட்டால் நல்லா பொரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு பன்னீர் 65. பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு பன்னீர் 65 ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பார்த்திங்கன்னா மசாலா நாமளே ரெடி பண்ணி செஞ்சாச்சு. அதே மாதிரி பாருங்கள், நம்ம இன்னொரு பேட்ச் போட்டு விட்டுக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஒன்றா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்லா பொரிஞ்சும் வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு பன்னீர் 65 ரெடி ஆகிடுச்சு. எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கல ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும் இந்த பன்னீர் 65ங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் பன்னீர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பன்னீர் 65 செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி. பாய்.